ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்ச நெல்லிக்காவை நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் கொடுக்குற விதத்தில் தேன் நெல்லிக்கான்ற அந்த ரெசிப்பியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காவை எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இட்லி பானையிலையோ இல்லை இந்த மாதிரி ஸ்டீமர்லேயோ வச்சு நீங்கள் நல்லா 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் சரியாக இருக்கும் வெந்து வரத்துக்கு. ரொம்பவும் வெந்துடுச்சுன்னா குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இதில் ஒட்டி வரும், நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இட்லி பானையில் வேக வச்சாலும் அதே 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா உலர விட்டுறலாம். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்காய் பயன்படுத்தி நல்லா அதில் ஓட்டை போட்டுக்கலாம். சிலது எனக்கு நல்லா வெந்ததுனால அதுவே உடஞ்சி நம்மளுக்கு தனித்தனியாக வந்துடுது. மீதி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஃபோக்கால் ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வெள்ளைப்பாகு அதில் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வெள்ளைப்பாகு நான் 1/4 கிலோ எடுத்த நெல்லிக்காவுக்கு 200 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் நாட்டு சர்க்கரை தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வெல்லம் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்தலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மேலே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் பொழுது இந்த எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காவை அதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அடிக்கடி நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். இது ஒரு கம்பி பதம் அந்த அளவுக்கு இது வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளைப்பாகுலையே இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரத்துக்காக அப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க. அடியில் இருக்கிற நெல்லிக்காய் மேலேயும் அந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம இப்போ வெள்ளைப்பாகை டெஸ்ட் பண்ணிடலாம், ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்ட்டுன்னு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கும் பொழுது 1 டீஸ்பூன் சுக்கு பொடி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பாகு பதத்தை டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு கம்பி பாகு இப்படி வரணும். எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி வரணும். இப்படி இது மாதிரி எனக்கு பார்க்க தெரியல, பிகினஸாக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கரண்டியிலேயே கிளறிட்டு கரண்டியை இருக்கிற அந்த பாகை இப்படி ஊற்றுனீங்கன்னா விடாமல் ஊற்றணும். அதாவது விட்டு விட்டு ஊற்றாமல் இப்படி கம்பி மாதிரி ஊற்றுனுச்சுன்னா ஒரு கம்பி பதம்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. இதை உடனே வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடணும். அதிலே வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கிளாஸ் பவுல்லையோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ மாற்றிட்டு டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி வெள்ளைப்பாகு சேர்த்து நம்ம செய்கிறோம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உடனே சாப்பிட்டிங்கன்னா புளிப்பாக தான் இருக்கும். ஒரு 2 நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த ஸ்வீட்னஸ் அதில் நெல்லிக்காயில் தெரியும். பிள்ளைங்களுக்காக நம்ம சொன்ன மாதிரி தான் இதை வெள்ளைப்பாகு சேர்த்து செய்கிறோம். நம்ம சாப்பிட்றதா இருந்தால் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வெறுமனே ஒரு நெல்லிக்காவை மென்று சாப்பிட்றலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம்.